ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் வாழைப்பழம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஸ்வீட் மாதிரி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து பனானா எடுத்திருக்கேன். பனானாவை என்ன பண்ணுங்கள், ரொம்ப பழமாக எடுக்காதீங்க, ஓரளவுக்கு காயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு லைஸாக கட் பண்ணிவிட்டேன். இங்கே பவுலில் நான் மைதா எடுத்திருக்கேன். இப்போ அது கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூடயே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக, அப்புறம் எள் இருக்குது பாருங்கள், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி கரைக்காதீங்க, ஓரளவுக்கு திக்காக கரைங்க. அவ்வளோதான். இந்தளவுக்கு நம்ம கரைச்சி வச்சோன்னே இப்போ பனானாவை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ பனானாவை இது கூட போட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பெரட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான். இங்கே நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் பனானாவை ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொரிப்போம். ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க, நிறைய எல்லாத்தையும் எடுத்து போடாதீங்க, ஒட்டிக்கும். அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து தனித்தனியாக போடுங்க. போட்டு நான் இந்தளவுக்கு நான் எடுத்துட்டேன். அவ்வளோதான் கைஸ். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பனானாவை நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.